தமிழ்நாட்டில் பல அதிசயங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்த கோவில்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கோட்டைப்பட்டி சென்றாய பெருமாள் கோவில் ஆகும். சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் மலையின் உச்சியில் அமைந்துள்ள ஒரு அரிய தலம். இங்கு மகாவிஷ்ணு சென்றாய பெருமாள் என்ற திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். முற்காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சென்னமநாயக்கர் என்ற ஒருவர் தினமும் தனது ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வந்து செல்வார். ஒருநாள் அவருடைய பசுக்களில் ஒன்று திடீரென காணாமல் போய்விட்டது. அதனால் கவலையடைந்த சென்னமநாயக்கர் அந்த பசுவை தேடி காடு முழுவதும் அலைந்தார். இறுதியில் அருகிலிருந்த ஒரு மலையில் ஏறி அதன் உச்சியை அடைந்தார். அங்கு அவர் பார்த்த காட்சி அவரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இதுவரை கன்றே ஈனாத அவரது பசு அங்கு நின்று கொண்டு தன்னுடைய பாலை தானாகவே சொரிந்து கொண்டிருந்தது. அந்த பாலை ஒரு பாலகன் ரூபத்தில் இருந்த பெருமாள் அருந்திக் கொண்டிருந்தார். இந்த அதிசய காட்சியை பார்த்த சென்னமநாயக்கர் மிகுந்த பக்தியுடன் பெருமாளை வணங்கினார். அப்போது ஒரு ஆசரீரி குரல் கேட்டது. இனி இந்த மலையில்தான் நான் வாசம் செய்யப் போகிறேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் சந்ததியினரையும் என்னை நாடி வரும் மக்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று பெருமாள் அருள்வாக்கு வழங்கினார். அதை கேட்ட சென்னமநாயக்கர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் பெருமாளிடம் கூறினார், எனக்கு வாரிசு யாரும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று வருந்தினார். அப்போது பெருமாள் அவரை ஆறுதல் கூறி, கவலைப்படாவே, விரைவில் உனக்கு குழந்தை பிறக்கும், இனி உன் வாக்குகள் அனைத்தும் பலிக்கும் என்று அருளினார். பெருமாள் அருளியபடியே சில நாட்களில் சென்னமநாயக்கர் தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிற்காலத்தில் சென்னமநாயக்கரின் மூத்த மகன் கோவிந்தப்ப நாயக்கர் இந்த இடத்தில் பெருமாள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அழகான கோவிலை கட்டினார். சென்னமநாயக்கருக்கு காட்சி தந்த பெருமாள் என்பதால் அவருக்கு சென்றாய பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இங்கு பெருமாள் பாலகன் வடிவத்தில் இருப்பது மிகவும் விசேஷம்.